நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லி சாட்டையை தூக்கிட்டு நான் ஆணையிட்டால் படத்தில் ஆதவர்ஜுனா தானே நேற்றுக்கு மீட்டிங்கில் சொல்கிறார் அண்ணா எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு தானே சொல்கிறார். என்ன அண்ணா எம்ஜிஆர்? அண்ணாவுக்கு நிகராக ஒரு இன்டலெக்சுவல் யாராவது இருக்காங்களா? அண்ணா மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் ஒரு பொலிட்டீஷியனை யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே அந்த அண்ணாவை உயர்த்தி பிடித்தவர்கள் தான் கலைஞரும் எம்ஜிஆரும். எம்ஜிஆர் அண்ணா பேர்லேயே கட்சி ஆரம்பித்தார். அண்ணா இசத்தை ஆட்சி கொண்டு வரேன்னு சொன்னார். அண்ணாவைத்தான் முதன்மைப்படுத்தினார் எம்ஜிஆர். எத்தனை ஆண்டு காலம் தனக்கான பாதையை வகுத்தார். நீ என்ன பாதை வகுத்திருக்க? நீ வலித்த ஒரு படம் இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு படம் சொல்லுங்க போவோம். ஏதாவது ஒரு படம் இருக்கா? ஒரு படம். போதை கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்ததே ஓம் படம் தானே, லியோன்ற படம். அப்போ நீங்கள் நடிக்கிறதெல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறது, மக்களை இளைஞர்களை ஏமாற்றி இளைஞர்களை தவறான வழிக்கு வழிநடத்தி இளைஞர்களை போதை கலாச்சாரத்துக்கு அடிமைப்படுத்தி இளைஞர்களை ரவுடி கலாச்சாரத்துக்கு அடிமைப்படுத்தி அந்த இளைஞர்கள் கொடுக்குற காசை வைத்து நான் உச்சபட்ச நடிகர் என்று நீயே சொல்லிக்கிட்டு உங்கள் படத்திற்கு போஸ்ட் அடிக்கிறதுலேருந்து பாலாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் நீங்களே பணம் கொடுத்து எல்லா வேலையும் பண்ண வச்சா அந்த இளைஞன் தான் இன்றைக்கி உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கான். பணம் கொடுத்தா வேலை பார்ப்பான். 2.5 கோடி கேட்டேன்னா இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. எத்தனை இடத்துல சொல்லிகிட்டு இருக்கான், எங்கிட்ட பணம் கேட்குறாரு உங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்னு. எத்தனை இடத்துல